உங்களுடைய கேள்வி வந்து சரியான கேள்விதான். அதாவது இந்த கதைக்கு நான் ஏன் இந்த தலைப்பை வச்சேன்னா, முதல்ல வந்து முத்தம் அப்படிங்கிறதும் சத்தமின்றி முத்தம் அப்படிங்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, அதாவது சத்தமின்றி சொல்லும் போது அதுல ஒரு சீக்ரெட்டிவ்னஸ் இருக்கு, அதுல வந்து ஒரு ரகசியம் இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் வரும். இது வந்து நமக்கு இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட், அதே சமயத்துல மிஸ்டீரியஸா இருக்கும். ஒரு மிஸ்டீரியஸ் ப்ரெசன்டேஷன் இந்த படத்துல இருக்கும். நடக்கும் நிகழ்ச்சிகள் எல்லாமே என்ன, இது இதனால இப்படி நடக்குது அப்படிங்கிற கேள்வி வந்து பாக்குறவங்க மனசுல எல்லாம் எழுந்துகிட்டே இருக்கும். அதுக்காக அந்த சத்தம் இன்றின்னு வைத்தேன். அதே மாதிரி முத்தம் தா அப்படிங்கிறது அந்த காதல் அதுல இருக்கு. இதுல வந்து ரொமான்ஸ், திஸ் இஸ் ரியலி ரொமான்டிக் த்ரில்லர். ஆனா அந்த ரொமான்ஸையும் நம்ம வந்து முக்கியமான பங்காற்றுறதுனால அதை நான் அந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தேன். இது பார்க்கும்போது நிச்சயமா அது நீங்க இந்த தலைப்பு சரிதான்ங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போது புரியும். ஸ்ரீகாந்த் சார் பெரிய ஹீரோ. எஸ். பட் ஆனா முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ஹீரோயின் தான் வரமாட்டாங்க. பட் ஆனா இப்போ வந்து ஹீரோவே இப்போ வரது இல்லையா? இல்ல இல்ல, அவருக்கு ஒரு சிச்சுவேஷன், ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் ரியலா. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்க இதெல்லாம் பண்ணோம், மீடியா இதெல்லாம் பப்ளிசிட்டி எல்லாம் பண்ணோம். அப்பெல்லாம் அவர் வந்து எங்களுக்கு கோஆபரேஷன் கொடுத்தாரு. நிச்சயமா இது வந்து அவர் அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன். அதனால எல்லாரும் அவருக்கு சார்பா நான் உங்களை மதிப்பு கேட்டுக்கிறேன். டேரக்டர் சார், இந்த ஹீரோவை ஸ்டீவன் சாரை வந்து செலக்ட் பண்ண காரணம் என்ன? ஏன்னா அவரோட இது வந்து பாஸ்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு, இப்ப ரீஎன்ட்ரின்னு வர போறாங்க. சோ அப்படி இருந்தும் இந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் வர மாதிரி தெரியல, அதை கேட்க வந்தாரு அவரு. சரிங்களா? அது ரைட்டு. அதான் சொன்னேன், இப்ப சிச்சுவேஷன் ரியலாவே அந்த சிச்சுவேஷன் தான் காரணம். அது வந்து வேற அவர் நோபடி டு he is not to be blamed. அது எங்களுக்கு நிச்சயமா தெரியும், நாங்க அதை சொல்ல முடியும். அதனால இப்ப நீங்க கேட்கிற கேள்வி சரியான கேள்வி. ஆனா இதுக்கு வந்து காரணம், உண்மையான காரணம் அதுதான். அவர் எங்களுக்கு கோஆபரேட் பண்ணார். இதுக்கு முன்னாடி எல்லாமே எல்லா இடத்துலயும் வந்தார். இந்த இடத்துல அவர் இன்னைக்கு ஒரு சிச்சுவேஷன் இந்த மாதிரி, அதனாலதான் அவர் வரல. ஏன் சார்? இல்ல சார், அந்த கதைக்கு தேவையானதுதான் அது. அந்த இடத்துல அந்த கிராமர் இருக்கு, ஆனா அது கதையோட தான் போகும். நீங்க அந்த படம் பார்க்கும்போது நிச்சயமா தெரியும் அந்த கிராமர் வந்து தேவை, இந்த இடத்துல சொல்லப்படணும், இந்த மாதிரிதான் காட்டப்படணுங்கிறத எல்லாருமே உணர்ந்து. ஏன்னா அந்த கதை அந்த டிமாண்ட் பண்ணிச்சு. அதனாலதான் நான் அந்த மாதிரி அந்த சாங் வச்சேன். டேரக்ட் சார், தேங்க்ஸ் சார். ஹீரோயின் வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்க அழகா இருக்காங்க. ஆனா நம்ம தமிழ்ல வந்து கதாநாயகர்கள் குறைஞ்சிட்டாங்களோ, தமிழ்ல எடுக்காம? இல்ல, கதாநாயகிகள் நிறைய பேர் இருக்காங்க, அதை பத்தி சந்தேகமே இல்லை. எனக்கு இவங்க அவங்க வந்த போது ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவங்க ரொம்ப ஃபிட்டா இருப்பாங்க என்னுடைய கதைக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால ஆஸ் ஏ டைரக்டர் நான் வந்து இவங்க ஃபிட்டா இருப்பாங்கிற ஒரு நம்பிக்கையில தான், ஒரு இன்ட்யூஷன், அந்த இன்ட்யூஷன்ல தான் அவங்கள நான் தேர்ந்தெடுத்தேன். நிச்சயமா. டேரக்டர் சார், நீங்க ஏஜ்டா இருக்கீங்க. ஆமா, தப்பா சொல்ல, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க்யூ. இது மாதிரி படம் எடுக்க என்ன காரணமா சார்? இல்ல, அதாவது பேஷன் தான் சார். சினிமாவுக்கு நம்ம வர்றது காரணமே பேஷன் தான், வேற என்ன. அது வந்து நம்ம சொல்லக்கூடிய கதை எதுவோ, அந்த கதை என்ன கேட்குதோ, அதனுடைய உணர்ச்சி போராட்டம் என்னவோ, அதை தான் நாங்க திரையில சொல்லணும். அப்படின்னா அது ஒரு ஃபெயிலியர் ஆயிடும். இதுக்கு வந்து ஏஜ்ங்கிறது வந்து இட் இஸ் நம்பர். இது வந்து இந்த இடத்துல எவ்வளவு ஏஜா இருக்குமோ அது ஏஜ் ஆகணும். பட் இந்த இடம் வந்து இளமையாவே இருக்கணும். அப்பதான் அது வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். யாராலையும் அப்படி இருக்க முடியும். பேஷன் உங்களுக்கு இருந்ததுன்னா நிச்சயமா நீங்க எப்பவுமே அதை நோக்கி போக முடியும், வெற்றியை அடைய முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸ்ரீகாந்த் சார் வந்து எங்களுக்கு தெரியும் அன்பு, தந்தையின் முத்தத்தில் தெரியும் தனி பாசம், மகளின் முத்தம் சொத்தின் முத்தம், காயங்கள் மறக்கும் காதலின் முத்தம், தன்னிலை மறந்து ஈரத்தில் இளைப்பாரும் இதழின் கவிதை, சத்தமின்றி முத்தம் தா. காதலுடன் சஸ்பென்ஸ் த்ரில்லராக பரபரக்கும் கதை பின்னணி பாராட்டுதலுடன் படக்குழுவினரை இப்போது மேடைக்கு அழைக்கிறோம். தயாரிப்பாளர் ராஜ்தேவ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் ராஜ்தேவ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கதை நாயகி பிரியங்கா திமேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒளிப்பதிவாளர் யுவராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இசையமைப்பாளர் ஜுபின் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ப்ரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் ஆனந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒளிப்பதிவாளர் யுவராஜ்
கேமராமேன் யுவராஜ் வந்துட்டாங்களா? டீம் அவ்வளவுதானே, வேற யாரும் இருக்காங்களா? மாலை மழை போல மயக்கும் இசை, திரௌபதி, ருத்ரதாண்டவம் என்று படங்களோடு பயணிக்க வைக்கும் இவரது பின்னணி இசை சத்தமின்றி முத்தம் தா, அதிரும் தொடரும் புது இசை. இசையமைப்பாளர் ஜுபின் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். குட் ஈவினிங். வந்திருக்கிற பிரஸ் மீடியா பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். திரௌபதி, ருத்ரதாண்டவம் இந்த படங்களை தொடர்ந்து இப்போ நான் பண்ணிருக்கிற இந்த படம் சத்தமின்றி முத்தம் தான். ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்க வாய்ப்பு தந்த டைரக்டர் ராஜேஷ் சாருக்கும், கார்த்திகேயன் சார் ப்ரொடியூசர் அவர்களுக்கும், ஆனந்த் சார் அவர்களுக்கும், இபி அவர்களுக்கும் என்னுடைய தேங்க்ஸ் இங்க நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஆனந்த் சார் இந்த ப்ராஜெக்ட்ல நான் இல்லை, அவங்களுக்கு அப்படிதான் இந்த கான்டாக்ட் எனக்கு கிடைச்சது. ஸோ சாங் நீங்க கேட்டிருப்பீங்க, 2 சாங் பார்த்தீங்க, ட்ரைலர் பார்த்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். எனக்கு இது வரைக்கும் பண்ண படங்கள்லயே இது ஒரு என்டர்லி டிஃப்ரெண்ட் மூவி. இது ஒரு ரா ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்ப்ளீட் ஒரு த்ரில்லர் அந்த ஜானர்ல வரும்போது எனக்கு கம்ப்ளீட்டா ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஸோ அதுல என்னுடைய பெஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். 2 சாங் பார்த்தீங்க, அது ஒன்று ஆண்ட்ரியா பாடிருக்காங்க, அந்த செம்பரம்பாக்கம் மீதி நல்ல வரவேற்பை கொடுத்துருக்கீங்க. தென் இந்த மெலடி சாங் அது மானசியன் சித்தன்ராஜ் பாடிருக்காங்க. ஸோ இந்த சாங்கும் நல்லா வந்திருக்கு. முக்கியமாக லிரிக் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்களால இன்னைக்கு வர முடியல, அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ரொம்ப நல்லா லிரிக்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு. ஸோ இன்னொரு சாங் இந்த படத்துல இருக்கு, அந்த ரெடி பண்ணல, அது படத்தோட கிளைமேக்ஸ்ல இருக்கு. ஸோ படம் பார்க்கும்போது அந்த ஃபீல் நீங்க புரிஞ்சுப்பீங்க. படம் வந்து ஆரம்பத்துல இருந்து ஒரு வேகத்துல போயிட்டு இருக்கும் போது எண்ட்ல அந்த ரொமான்ஸோட ஒரு எண்ட் இருக்கும். அது கண்டிப்பா வந்து திருவிழா இருந்து உங்க கரை வைக்கிற ஒரு போர்ஷன் இருக்கு. ஸோ அதுல எனக்கு மியூசிக்ல ரொம்ப சேலஞ்சா இருந்தது. நிறைய ஒரு கிராஃப் இருந்தது, ஒரு சஸ்பென்ஸ், த்ரில்லர், லவ், திரும்ப அப்படி மாறி 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 இந்த கிராஃப் இருந்தது. ஸோ அதுல என்னுடைய பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ படம் பண்ண ஆர்டிஸ்ட் ஸ்ரீகாந்த் சார் அன்பார்ச்சுனேட்லி வர முடியல சில பர்சனல் காரணங்களால. ஸோ பிரியங்கா வந்திருக்காங்க, 2 மணி நேரம் பண்ணியிருக்காங்க. ஒன் மோர் கேரக்டர் நிகாரிகா அவங்க பண்ணியிருக்காங்க. யுவராஜ் அவரு கேமரா சூப்பரா இருந்தது. தினேஷ் மாஸ்டர் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டன் மாஸ்டர் அவங்களும் வண்டர்ஃபுல்லா பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும், நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட டீமுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் கங்க்ராட்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ சத்தமின்றி முதல் வெற்றி பெற வைக்கிறது உங்களோட கையில தான் இருக்கு. நல்ல பாடல்கள் இருக்கு, ட்ரைலர் இருக்கு. ஏன்னா நீங்க இந்த அளவுக்கு கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்ன்றது. ஸோ நான் தலைமையா வேண்டி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். அடுத்து நான் பேச அழைக்கிறோம். கருப்பும் வெள்ளையுமாக கலர்களுக்கு நடுவே கதை சொல்லும் நேர்த்தியான ஒளிப்பதிவு, ஆக்ஷனில் தெரிக்கும் சத்தமின்றி முத்தம் தா படத்தின் ஒளிப்பதிவாளர், அறிமுக ஒளிப்பதிவாளர் யுவராஜ் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் யுவராஜ், இந்த படத்தோட டிஓபி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை ஒர்க் பண்ணதுக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஸ்ரீகாந்த் சார் வந்து இதில் ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. ஏன்னா ஆல்ரெடி தீங்கிரைன்னு ஒரு படம் ஒர்க் பண்ணியிருந்தேன். அது மூலயமா எனக்கு ஸ்ரீகாந்த் சார் இன்ட்ரோ ஆனார். ஸோ அது மூலயமா தான் இந்த படம் கிடச்சிது. ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு ஸ்ரீகாந்த் சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா டைரக்டர் ராஜேஷ் சார், அவர் எப்படி சொல்றதுன்னா பயங்கர டேலண்டட் பர்சன், ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சன். ஏன்னா நம்ம டே அண்ட் நைட் இந்த படத்தை வந்து ஒர்க் பண்ணி முடித்தோம். ஸோ நல்லா ஒர்க் பண்ணுவோம். அண்ட் ஒன் மோர் திங் வந்து எல்லாருக்கும் டீம் எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் ஜேபி சார் வந்து நல்லா பயங்கரமா ப்ரொமோஷனுக்கான விஷயங்கள், லொக்கேஷன் கிடைக்கிற பர்மிஷனுக்கான விஷயங்கள் எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணோம். அண்ட் மோரோவர் வந்து சாங் வந்து 2 சாங்குமே வந்து ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஹாலில் எடுத்த சாங். ஸோ அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஒரு சாங்கை வந்து ஒரு ஹால்குள்ளே பண்ணும்போது பிளாக் சாங் உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதில் வந்து தினேஷ் மாஸ்டர் வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. அண்ட் மோரோவர் வந்து ஜுபின் சார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மியூசிக் பண்ணதுனால ரொம்ப நல்லா வந்திருக்கு அவுட்புட்டு. படமும் நல்லா வந்திருக்கு. அண்ட் பிரியங்கா ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஸ்ரீகாந்த் சார் நல்லா நடிச்சிருக்காங்க. நிகாரிகா, எல்லாருக்குமே நல்லா வந்திருக்கு படம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, நன்றி.
அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் டார்லிங் 2, லக்கி மேன், ரன் பேபி, லப்பர் வந்து, லிட், மண்ணாங்கட்டி என்று கொண்டாடும் கதைகளை எடிட் செய்தவர். சத்தமின்றி முத்தம் தா படத்தின் அடுத்தடுத்த சஸ்பென்ஸ் சுவாரஸ்யம் குறையாமல் தனது 10வது படமாக அக்கறையுடன் அளந்து கொடுத்த படத்தின் எடிட்டர் மதன் ஜி அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் கன்னட பிக் பாஸில் வைட் கால் என்றி தமிழ், கன்னடம், மலையாள படங்களில் வண்ணம் தீட்டிய வண்ணத்து பூச்சி போல மெல்ல சிறகு விரிக்கிறார். பிறையாய் வளர்ந்து முழு மதியாய் வெற்றிகள் பல குவித்திட வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் படத்தின் கதை நாயகி பிரியங்கா திமேஷ் அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். இந்த சத்திரமின்றி முத்தந்தா படம் ஆக்சுவலி எனக்கு வந்தது சடன் கால். லைக் நேத்து வந்த கால், நான் நெக்ஸ்ட் டே சென்னையில இருக்கேன். அந்த மாதிரியே ஷுரு ஆச்சு என் கெரியர் இந்த படத்து விஷயத்துல. ஸோ நான் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்றது ஸ்ரீகாந்த் சார் சைடு இருந்தானே எனக்கு கால் வந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் டீம்ல பேட்டி பண்ணும்போது ராஜன் சார் எனக்கு ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் கேட்டாரு. பிரியங்கா இந்த மாதிரி இருக்கு சீன்ஸோ சிச்சுவேஷன்ஸோ பட பூரா நீங்களே இருக்கு, உங்க சரௌண்டிங்களில் நடக்கிறதே ஒரு கதை. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகுறதுக்கு என்ன தேவை இருக்கு அதெல்லாம் இந்த படத்தில் இருக்கு அப்படி சொல்லும் போது நான் ஒரே செகண்ட் திங்கே பண்ணாம எஸ் சார் ஷோர், படத்துக்கு கதைக்கு என்ன தேவை அது நான் கண்டிப்பா பண்றேன் அப்படி சொன்னேன். சோ அவரு அந்த கதை சொல்லும் போது என்ன சொன்னாரோ அதே நான் படம் பார்க்கும் போது இருந்துச்சு, இன்னும் அதுக்கு ஜாஸ்தியே இருந்துச்சு. சோ நல்லா பண்ணிருக்கேன் சார், தேங்க்யூ. சோ இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்றேன். ஸோ இந்த படம் ஆடியன்ஸுக்கு ரீச் பண்றது உங்க கையில் இருக்கு. ஸோ March 1 படம் ரிலீஸ் ஆகும். உங்க லவ் சப்போர்ட் எப்பவுமே எங்க டீம் மேல இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரியங்கா. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் தன்னம்பிக்கை, தளராத உற்சாகம், வெற்றியை நோக்கிய லட்சியம், முடியும் என்ற நம்பிக்கை, முயற்சி செய்து கொண்டே இருக்கும் பக்குவம், சவாலான படைப்புகளை சரியாக வழங்கும் தரம், திரைப்பட விழாக்களில் உலக திரைப்பட விழாக்களில் விருதுகள் பல பெற்று வியக்க வைத்தவர், பத்திரிகை எழுதிய சிறுகதைகளுக்கு பாராட்டு பல பெற்றவர், படமும் பேசப்படும் என்ற வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் இப்படத்தின் இயக்குனர் ராஜ்தேவ் அவர்களை. பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகத்தில் வந்திருப்பவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். இந்த சத்தமின்றி முத்தம் தா இந்த படத்தை நான் இயக்கி இருக்கிறேன். என்னுடைய இந்த கதை சொன்ன விதம் நான் யோசித்து கொண்டுதான் இந்த படத்தை நான் ஆரம்பித்தேன். அதாவது கதை நாம் ஒரு த்ரில்லர் ஜோன் இருக்கும். இது முதலில் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை சீட் எட்ஜ் த்ரில்லர் என்ற வகையில் இதை அமைக்க வேண்டும் என்றுதான் இதனை ஆரம்பித்தேன். அவ்வாறு அந்த கதை எழுதும் போதும் எவ்வளவு சேலஞ்ச் இருந்ததோ அதே அளவுக்கு படம் நான் எடுக்கும் போதும் எனக்கு அந்த சேலஞ்ச் இருந்தது. என்றால் இதுல ஸ்லாக்னஸ் ஆர் போரிங் அந்த மாதிரி ஒரு இதுவே இருக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த படத்தை நான் இயக்கினேன். இதுல நமக்கு முதலில் நான் இந்த கதையை முடித்தவுடன் இது ஒரு டார்க் ஷேட், அதாவது ஹீரோ ஒரு டார்க் ஷேடில் இருப்பார். இந்த மாதிரி ஒரு ஹீரோ வேண்டும் என்று நினைத்தால் நிறைய ஹீரோக்கள் இருக்கிறார்கள். ஆனா நான் என்ன நினைச்சேன்னா இதுல நம்ம ஒரு புது கேஸ்ட் பண்ணணும். புது கேஸ்ட்னா இதுவரைக்கும் இந்த ஜான்ரேல நடிக்காத ஒருவரை நம்ம இதை வைக்கணும் அப்படின்னு யோசித்தேன். அப்ப யோசிச்ச போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா டோர் பாய், நெக்ஸ்ட் டோர், இல்ல ஒரு பிளே பாய், ஒரு லவர் பாய், இந்த மாதிரி நடித்து கொண்டிருந்த நம்முடைய ஸ்ரீகாந்த் அவர்களை என் மனதில் கிடைத்தவுடன் தோன்றியவுடன் நான் அவரை சென்று பார்த்து அவரிடம் இந்த கதையை சொன்னேன். அவர் இந்த கதையை கேட்டதும் அவரும் இந்த மாதிரி ஒரு கதையை எதிர்பார்த்து இருக்கிறார் என்பது எனக்கு புரிந்தது. அதனால்தான் அவர் உடனே இந்த கதையை ஏற்றுக்கொண்டு என் படத்தில் நடிப்பதற்கு ஒத்துக்கொண்டார். பிறகு இந்த படத்தை நாங்கள் வரும்பொழுது ஹீரோ இவர் என்று முடிவான பிறகு ஹீரோயினை தேடினோம். அப்பொழுது இவங்கள் பிரியங்கா அவர்கள் எங்களை நேரில் சந்தித்தார். அப்ப நாங்க பேசும்போது என்ன தெரிஞ்சதுன்னா, இவரை நான் முதல்ல பார்த்த உடனே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்தேன். இவங்க நிச்சயமா இந்த படத்துக்கு இந்த கதாநாயகி, ஏன்னா இந்த கதாநாயகி எப்படின்னா இந்த கதாநாயகியை சுற்றி தான் இந்த மொத்த கதையும் போகும்.
அதாவது அவங்க வந்து நிறைய இமோட் பண்ண வேண்டிய சீன்கள் இருந்தது. அவங்க அவங்க அதே மாதிரி லவ் அப்படிங்கிறதையும் அவங்க காட்டணும். இந்த படம் முழுக்க இவங்க வந்து ஒரு மனப்போராட்டத்துல இருப்பாங்க. காதல் அப்படிங்கிற உள்ளுணர்வு, ஆனா தான் யார், தன்னுடைய நிலை என்ன அப்படிங்கிறதே புரியாத ஒரு நிலையில இருப்பாங்க. இப்போ ஹீரோ வந்து இவங்களை ஒரு விபத்துல இருந்து காப்பாத்தி கொண்டு போய் தன் வீட்டுல வைத்திருப்பார். இப்போ வந்து இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, என்னுடைய காதலன் யார், தனக்கு திருமணம் ஆகிவிட்டதா இல்லையா, இந்த மாதிரியான ஒரு டைலமா, அந்த டைலமாலேயே அவங்க இருப்பாங்க. இப்போ இவங்களை சுத்தி சில ஆபத்துகள்லாம் வந்து சூழும். இத்தனையும் அவங்க எப்படி அதுல இருந்து மீண்டு வர்றதுக்காக, ஆனா உதவி வந்து இவர் ஹீரோ. இந்த ஹீரோ வந்து டார்க் ஷேட்ல இருக்கிறவர். அதனால இவங்க பார்க்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு பயமும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்காரு, இவரா என் கணவர் என் காதலன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனா ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுக்கு அந்த ரெவலேஷன் கிடைக்கும் யாரு அப்படின்னு. அந்த போராட்டங்களுக்கு நடுவு கடைசியில இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கறத இந்த கதையுடைய அவுட்லைன். இவங்க ஹீரோயினா நடித்தது வந்து உண்மையாவே என்னை பொறுத்த வரைக்கும், நான் முதல்ல இவங்களை பார்த்த உடனே ஒரு இன்ட்யூட்டிவா நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, இவங்க நிச்சயமா நல்லபடியா நடிப்பாங்க, இந்த கேரக்டர் வந்து அவங்க பொருத்தமா அதை செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதனால அதை பார்த்த உடனே அவங்கள நான் வந்து ஓகே பண்ணி அவங்கள வந்து என்னோட கதாநாயகியா அவங்க கொண்டு வந்தேன். ஆனா அவங்க பண்ண போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதுல எமோஷன் வந்து நிச்சயமா அவங்க வந்து ரொம்ப அழகா காட்டணும். அந்த எமோஷனெல்லாம் அவங்க எந்த இடத்துல, அதாவது ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும். ஒரு குழப்பத்தில் இருக்கிற ஒரு பெண்ணு திடீர்னு அவங்களுக்கு வந்து சின்னதா ஞாபகம் வந்து இந்த ரெவலேஷன் எல்லாம் வரும்போது அதையும் தாண்டி இவங்க வந்து அந்த எமோஷனும் பண்ணி ஆகணும். அப்போ அந்த குழப்பத்துக்கு நடுவுலயும் எமோஷனை காட்டி அவங்க தன்னை சந்தோஷப்படுத்துறாங்க. பார்க்கிற உங்களுக்கும் ஒரு பரவசம் ஏற்படும். அந்த மாதிரி அவங்க நடிச்சிருக்காங்க. நிச்சயமா நல்லா வருவாங்க அவங்க. அடுத்தது நம்முடைய கேமராமேன் யுவராஜ். அவர் வந்து இந்த கதை வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு த்ரில்லர் ஜோன். இந்த த்ரில்லர் ஜோன்ல இந்த கதையை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு நாங்க ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணி அந்த டோன், அந்த கலர், இந்த இதெல்லாம் நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுத்தோம். அதுபடியே அவரும் வந்து அதை அழகா கொடுத்திருக்காரு. இதுல வந்து உங்களுக்கு காதல் இருக்கும், காமம் இருக்காது. ஆனா காதலுக்கும் காமமுக்கும் உள்ள வித்தியாசத்தை அங்க நம்ம நிச்சயமா இழையோடி காட்டியிருக்கோம். அதுக்கெல்லாம் அவருடைய கேமரா எங்களுக்கு ரொம்ப பிளஸ் பாயிண்டா இருந்தது. ஜூபின் மியூசிக் டைரக்டர், அவர் வந்து நான் அது கேட்டபோது, இவர் இதுக்கு முன்னாடி படங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. அவருடைய இசையமைப்பு வந்து நான் பார்த்தேன், அந்த அரேஞ்ச்மெண்ட் இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். இப்ப இந்த கதையை நான் அவருக்கு சொல்லும் போது அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த மாதிரி ஒரு டிஃபரெண்ட் ஜான்ரியால நான் வந்து இந்த கடை மியூசிக் பண்ணாடுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதனால அவர் உடனே வாங்கன்னு சொல்லி அவரை கூப்பிட்டோம். நாங்க வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் இந்த மியூசிக் எப்படி வரணும்னு. ஏன்னா இதுல வந்து அந்த த்ரில்லர் ஜான்ரியும் இருக்கிறதோட அந்த காதல், அந்த போராட்டம், இதுக்கெல்லாம் உள்ள விஷயங்களையும் இவர் வந்து மியூசிக்ல கொண்டு வரணும்னு சொன்னேன். அதே மாதிரி அவர் ரொம்ப அழகா நேர்த்தியா கொண்டு வந்திருக்காரு. சாங் ரெண்டுமே பாத்தீங்கன்னா வேற வேற சிச்சுவேஷன்ல இருக்கும். அதாவது முதல் சாங் வந்து ஒரு அதாவது ஒரு காமம், லஸ்ட் உள்ள ஒரு சாங்கு. ஆனா அதை நாங்க எந்த அளவுக்கு லிமிட்டா பண்ணோம் அந்த மாதிரிதான் பண்ணிருக்கோம். நீங்களே இப்ப பாத்தீங்க, உங்களுக்கும் அது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் அந்த சாங் பண்ணியிருக்காரு பாருங்க, அது வந்து அந்த எமோஷன் ஒரு பெண்ணுடைய மென்மையான மனசு என்ன அப்படிங்கிறது காட்டுறதுக்காக அவர் அந்த வீணையை அதில் கொண்டு வந்தார். அந்த வீணை வந்து ரொம்ப அழகா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் அதை நிச்சயமா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால ரொம்ப அழகா அதை வந்து அந்த மியூசிக் அமைச்சிருந்தாரு. அதை எமோட் பண்ணவங்க ஹீரோயினும் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. நம்ம படம் பார்க்கும்போது நிச்சயமா தெரியும் அவங்க மனசுக்குள்ள ஒரு தான் யாரும் தெரியாத நிலையில தனக்கு ஒரு விடிவு காலம் பிறந்திருக்கு, ஒரு கதவு திறந்திருக்கு அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு தோணும் போது அவங்க வந்து என்ன உணர்ச்சி வசப்பட்டு இருப்பாங்க, அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்கிறத அந்த சாங்கில் நாங்க சொல்லியிருக்கோம். அதை அழகா மியூசிக் அமைச்சு கொடுத்தாரு. அதே மாதிரி எங்களுடைய கேமராமேன் எடிட்டரும் இந்த படத்துல ரொம்ப அவர் வர முடியாத சூழ்நிலை, அதனால வெளியூர்ல இருக்காரு, அதனால அவர் வர முடியல. ஆனாலும் அவருடைய அந்த எடிட்டிங் வந்து நிச்சயமா இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம். அதே மாதிரி எங்களுடைய எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் மிஸ்டர் ஜெயபிரகாஷ் ஆனந்த், அவர் வந்து இந்த படத்துல வந்து ஒரு முழு இன்வால்மெண்டோட முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப ஈடுபாட்டோட, எந்த இடத்துலயும் நமக்கு தொய்வு ஏற்படக்கூடாது, எங்கேயும் தடை ஏற்படக்கூடாது, தாமதம் ஏற்படக்கூடாது அப்படின்னு ரொம்ப முழு ஒத்துழைப்பை அவர் கொடுத்தாரு. அதனால எங்களை அந்த படத்தை குறிப்பிட்ட நாட்கள்ல 41 நாள்ல நாங்க முடிச்சோம். அதுக்கு வெற்றிக்கு காரணமான அவரும் தான் எங்களுக்கு. அதனால இந்த மியூசிக், எடிட்டிங்,
இவனுடைய கோஆபரேஷன், ஹீரோ ஹீரோயின். ஹீரோ பத்தி நான் சொல்லவே தேவையில்லை. அவர் வந்து 22 வருஷத்துக்கு மேல அவர் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு ஹீரோவா. ஆனா இந்த படத்துல அந்த டார்க் ஷேடு சட்டில் கேரக்டர், இது வந்து அவர் வந்து இமோஷனையும் அதிகமா காட்ட மாட்டாரு. அதே சமயத்துல அது வந்து மக்களுக்கு வெளிப்படணும். அந்த அவருடைய கேரக்டர் அந்த மாதிரி ஒரு சப்டியூடா, ரொம்ப சட்டிலா அவர் அழகா அந்த கிரே ஷேட் அதை கொண்டு வந்திருக்காரு. நீங்க படம் பார்க்கும் போதே அதை நிச்சயமா என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ரொம்ப அழகா அந்த அமைஞ்சதுனால எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு முழு திருப்தி. அதனால இந்த படம் வந்து நிச்சயமா உங்க ஆடியன்ஸ் உள்ள வந்தாலும் சரி, உங்களுக்கு முதல்ல எனக்கு பிடிக்கும்ங்கிற நம்பிக்கை இருக்கு. நீங்கெல்லாம் வந்து பத்திரிகையாளர்களும் ஊடக நண்பர்களும் நீங்கெல்லாம் என்ன ரிவ்யூ கொடுக்குறீங்கிறத பொறுத்துதான் எங்க படம் வந்து தியேட்டருக்கு ஜனங்க வராங்களா, எப்படி அதை ரசிக்கிறாங்கிறத நீங்க பாருங்க. படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியா இருந்தா நல்ல ரிவ்யூ கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். நீங்க எல்லாரும் இந்த படத்தை வந்து ப்ரொமோ பண்றது விதத்துலதான் எங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு நல்ல படங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் நாங்க இருக்கோம். அதே மாதிரி அடுத்த படமும் எங்களுக்கு ஒரு நல்ல படமா அமையும் அப்படின்னு நான் நம்புறேன். அதனால எல்லோரும், நீங்கள் எல்லாரும், எங்க படம் வந்து March 1 ரிலீஸ் ஆகுது. நீங்க தியேட்டருக்கு வர ஜனங்கள் வந்து வரும்படியா ஒரு நல்ல விமர்சனம் கொடுத்து எங்களை வெற்றி அடைய செய்யணும். நன்றி, வணக்கம். கார்த்தி ஓகேயா? ஓகே, தேங்க்யூ. அங்கேருந்து பேசும்போது டக்குனு சீக்கிரம் லைட்டு போயிட போகுது.